ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, தயிர் சேமியா. ஆமாங்க. ஒரு சூப்பரா, டெலிஷியஸா அதுவும் வித்தின் 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு டிஷ் எதுன்னு கேட்டா, நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றது தயிர் சேமியா தாங்க. ஏன்னா, இதெல்லாம் கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ, இத நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துட்டு, அது கூட தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சிடணுங்க. தண்ணி நல்லா கொதித்து பாயில் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணி அதை சாஃப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேமியாவை குலையாமையும் வேகாமல் இல்லாமையும் பார்த்துக்குங்க. அதுக்கு ப்ளைன் சேமியா, அதாவது எந்த வெரைட்டிஸும் இல்லாமல் ப்ளைன் சேமியாவை இந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கு மேலே வேணாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி குழஞ்சிடும். தயிர் சேமியா கன்சிஸ்டன்சியே வராது. இப்போ அந்த சேமியாவை போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் அதோட உப்பெல்லாம் அதோட மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக. ஸோ இதை இப்போ நாங்கள் கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது சம்டைம்ஸ் பொங்கும். ஸோ மேக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து பார்த்துட்டு நமக்கு கன்சிஸ்டன்சி ஓகேனா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா மறுபடியும் ஒரு 1 மினிட் மட்டும் விடலாம். ஸோ இப்படியே விடக்கூடாது. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உடனே இதை வடிகட்டிட்டு ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி அதையும் ட்ரைன் பண்ணி வச்சிடணும். நீங்கள் வாட்டரோடையே வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லா பாயில் ஆகி ஒரு மாதிரி குழையிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம கட் பண்ணி முதலையே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம அடுப்பு பக்கமே போக தேவையில்லை. இதுலேயே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து கட்டிங் தான். நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மிக்சிங் தான். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க சேமியா, அது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருகாப்பில், வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் தனியாக தாளிக்கிறதுக்கு வேணும். அது கூட பாயாசத்தில் சேர்ப்பாங்களே அந்த திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ், போமோகிரானேட்டும், அதுக்கப்புறம் கிரேப்ஸ் நான் க்ரீன் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ பிளாக் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விஷயம் அதை எடுத்துக்கோங்க. அது கூட ஆப்பிள், அது கூடயே பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் கெட்டியான நல்லா தயிர். ஸோ இதுதான் நமக்கு அடுத்து மிக்சிங்க்கு தேவையான பொருள். ஸோ இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சேமியாவில் இந்த கெட்டியான தயிரை ஊற்றி நல்லா ஃபோக்கில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் ப்ராசஸ் இது தான். ஏன்னா தயிரும் அந்த உப்பும் எல்லாம் கரெக்டாக ஜெல்லானால் தான் மற்றதெல்லாம் நம்ம சும்மா போட்டு லைட்டாக பெரட்டினா போதும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம சேமியா வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த கடுகு, வெங்காயம் இதெல்லாம் தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஆப்பிள், கிரேப்ஸு, போமோகிரானேட் இந்த 3 ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா போட்டு அதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது கூட கொத்தமல்லி தழையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பார்க்குறக்கே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம். வடச்சட்டியை வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம இந்த தேங்காய் சட்னியில் தாளிக்கிற மாதிரி தாங்க. சிம்பிளான டிஷ்ஷுங்க. ரொம்ப ரொம்ப வானலில் எண்ணெய் மட்டும் தேவையான அளவு ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, நம்ம கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போடணும். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் அன்றைக்கி போடலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கருகாப்பில், இப்போ வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை மிளகா போடும்போது மட்டும் தெறிக்கும் பார்த்து. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். நல்லா தாளித்து அந்த ஆனியன் நல்லா சாஃப்டாக வெந்து அந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு ரெடியாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா அந்த சூடோடு இருக்கும்போதே எடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் சேமியாவோட இதெல்லாம் போட்டுடணும். அவ்வளோதான். நல்லா போட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சேமியா ரெடி. சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் சாப்பிட்றதுனால ஊறுகாய் வச்சுருக்கேன். நம்ம கிட்ஸுக்கு சும்மாவே ப்ளைனாகவே கொடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.